அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர் மேட்டுக்காடு, அதாவது மெயின் ரோடு பேஸு. பார்த்தீங்கன்னா கிளச்செருவில் அமைஞ்சிருக்குதுங்க. அப்பன் முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு செச்சதரமாக வந்துடுதுங்க. எந்த மூலையும் இழுக்காமல் ஒரு கிளச்செருவு வாஸ்துப்படி எல்லா பொலியிலும் நேருக்கு நேராக. இந்த பொலி அப்படியே நேருக்கு நேருங்க, எந்த கிராஸும் வராது. இந்த பொலி ரோடு பேஸு அப்படியே ஒரே நேருக்கு நேருங்க, எந்த கிராஸும் ஆகாது. கம்பெனி கட்டுறக்கு, ஸ்கூல் கட்டுறக்கு, மற்ற ஏதாவது மில்லு கட்டுறக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு உண்டான காடுங்க. விவசாயத்துக்கும் ஆகும். செம்மண் பூமி தாங்க, ஒரு நல்ல ஒரு நிலம். அப்படியே அந்த மரமெல்லாம் தெரியுது பாருங்கள், வேலி அந்த எல்லை வரைக்கும் இருக்குது. அந்த பனை மரத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அந்தளவுக்கு அந்த மரமெல்லாம் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்குது இந்த காட்டினுடைய எல்லை. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 3 வயல் முறையாக ஃபஸ்ட்டு வயலுங்க. ரெண்டாவது வயல். மூணாவது வயல். இந்த 3 வயலுக்கு கட்டுப்பட்டது. காடு வந்து ஒரே சச்சதரமாக அப்படியே அருமையான காடுங்க. ரோடு பேஸு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 300 அடி வருங்க. 300 அடி தார் ரோடு பேஸு, மெயின் ரோடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் திங்களூர் போகிற கட் ரோடு, அதாவது இதுவும் மெயின் ரோடு தான், பஸ் ரூட்டுங்க. பஸ் போகிற மெயின் ரோடு. இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபா சொல்கிறாரு. இதை கணிசமாக குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண் வந்து செம்மண் பூமிங்க. விவசாயத்துக்கும் பயன்படும். விவசாயத்துக்கு எந்த மோசமும் இல்லை. விவசாயத்துக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ ரேட் போட்டு விவசாயம் பண்ணுறதா அப்படிங்கிற கேள்வி. மற்றபடிக்கு வந்து கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் வந்து அருமையான ஒரு காடுங்க. பாருங்கள், இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நிலமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே கால் பண்ணுங்கள், யோசிக்காதீங்க. நமது சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும்
நீங்கள் பார்க்குறீங்க, லைக்கு போட மாட்டேங்கிறீங்க. லைக் போடுங்க. அப்போ தான் எங்களுடைய சேனலுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் கூட தயக்கப்படாதீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.